ராமநாதபுரத்தில் வறண்டு போன பாலைவனத்தை இயற்கை முறை விவசாயத்தில் கிளிகள் கொஞ்சம் சோலைவனமாக மாற்றி உள்ளனர் பஞ்சாப் விவசாயிகள். தமிழகத்தில் வறட்சிக்கு பேர் போன ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் கோவிலுக்கு 2007ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மன்மோகன் சிங் மற்றும் தர்ஷன் சிங் ஆகிய இருவரும் யாத்ரீகர்களாய் வந்தனர். மக்கள் குடிநீருக்கே வழியின்றி தவித்து வரும் இந்த மாவட்டத்தில் விவசாயம் செய்து இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதனை ஒரு வைராக்கியமாக கொண்டு விவசாயம் செய்ய ஆரம்பித்தனர் இந்த இரண்டு விவசாயிகளும். உள்ளூர் விவசாயிகளால் புறக்கணிக்கப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தை சொந்தமாக விலைக்கு வாங்கி தங்களின் கடின உழைப்பினால் அந்த நிலத்திற்கு பசுமையான மறுவடிவம் தந்தார்கள் இவர்கள் இருவரும். 4 ஆழ்துளை கிணறுகளை அமைத்து சொட்டு நீர் பாசனம் மூலம் 150 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் மட்டும் தென்னை, மா, பலா, கொய்யா, சப்போட்டா, பப்பாளி, சீதா, முந்திரி உள்ளிட்ட பழ வகைகளை பயிரிட்டார்கள். அவற்றின் ஊடுபயிர்களாக நெல்லி, தர்பூசணி, வெள்ளரி, வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து வகை காய்கறிகளையும் பயிரிட்டார்கள். அதோடு தேனீகளை வளர்த்து தேன் உற்பத்தியையும் செய்ய தொடங்கினார்கள். இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்களை கமுதி, முதுகுளத்தூர், வீரசோழன் மற்றும் பார்த்திபனூர் ஆகிய ஊர்களில் நடைபெறும் வாரச்சந்தைகளுக்கு கொண்டு சென்று குறைந்த விலைக்கு விற்பனை செய்து மக்கள் பயன்பெற செய்தனர். தற்போது விளைவிக்கப்பட்ட இமாம் பசந்த், அல்போன்சா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழ வகைகள் சுவை அதிகமாக இருப்பதால் சுற்றுவட்டார பொதுமக்கள் இவர்களின் தோட்டத்திற்கே நேரடியாக வந்து விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். முத இங்கே வந்தா நம்ம ஜாஸ்தி பாசா ஒன்றும் தெரியல, பாசா புரியல. நான் இங்கே வந்தா கொஞ்சம் கஷ்டம், தண்ணி கஷ்டம். இங்கே ஒன்றும் தண்ணி ஜாஸ்தி போர் ஒன்றும் இல்லை. நான் இங்கே வந்தா போர் போட்டிருக்கேன், தண்ணி நிறையா. அப்புறம் போர் தண்ணி கிணறுல போட்டிருக்குது. இது பூரா மேங்கோ சுட்டு இல்லை தண்ணி கொடுத்து. ஃபர்டிலைசர் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆல் யூரியா, பொட்டாஸ், சூப்பர் பாஸ்பேட், ஜிங்க் மிக்ஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டிருக்கேன். அப்புறம் மாட்டுச்சாணி, ஆட்டுச்சாணி, எருகன், இந்த பஞ்சாக்காவியா போட்டிருக்கேன். இவங்க இந்த சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் செயல்பட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுதான் இப்போ இந்த சொட்டு நீர் பாசனம், இந்த கடலைக்கு இதெல்லாம் பண்ணி இந்த இடம்லாம் விவசாயமே இல்லாமல் இருந்த இடத்துல விவசாய பூமி ஆக்கி நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேச சொல்லுங்க. ஒரு இயற்கை விவசாயி நீங்க 5 பேரை போட்டு ஒரு கமிட்டி அப்படிலாம் இல்லை, ஒருத்தரை பேச சொல்லுங்க. நாட்டு மாடு அழிந்து விட்டால் பண்ண முடியாதுல்ல. இப்ப நாட்டு மாடு ஏன் நீங்க பீஃப் ப்ரமோஷன் பண்ணும் பொழுது அழியுங்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எல்லாரும் பதில் கொடுக்கணும், ஒரு கோரஸாவே பதில் கொடுங்க. இந்தியாவில் எந்த தமிழ்நாடுன்னு வச்சுக்கோ, இந்தியா கூட போகணும், தமிழ்நாட்டில் யாராவது ஒரு பண்ணையில் இறைச்சிக்கு என்று மாடு வளர்க்கிறார்களா? எல்லாரும் சொல்லுங்க பதில். இல்லை. இறைச்சிக்கு என்று ஒரு உயிரினம் வளர்க்கப்படவில்லை என்றால் அந்த உயிரினத்தை இறைச்சிக்கு என்று ப்ரமோட் செய்வது அந்த உயிரினத்துடைய எண்ணிக்கையை குறைக்குமா, குறைக்காதா? குறைக்கும். ஒரு மாடு அடிமாடாக வருகிறது என்றால் அதற்கான காரணங்கள் என்ன சொல்லுங்க. உடல்நிலை குறைவு. அடுத்து வேற காரணங்கள் என்ன? வயசான காரணம். இப்போ உடல்நிலை குறைவு, வயசு, எல்லா மாடும் அப்படி ஆயிருமா? அப்ப மிக சொற்பமான அளவு மாடு தான் அப்படி ஆகும். அப்ப சொற்பமான அளவு மாடுகள் தான் கசாப்பு கடைக்கு வரும். கரெக்டா? அப்ப சொற்பமான அளவு மாடுகளை வச்சு பெரும்பான்மை சமூகம் உண்ண முடியுமா? உண்ண முடியாது. அப்ப சிறுபான்மை சமூகங்களால் தான் அதை உண்ண முடியும். சொற்பமான அளவு மாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாப்புலேஷனுக்கு போதுமானதாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில தமிழர் அல்லாத குடிகள் மாட்டை உணவாக மரபு ரீதியாக உட்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. சொற்பமான அளவு வரக்கூடிய மாடுகள் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற லெதர் பெல்ட், ஷூவு, பெல்ட், இதற்கான பறை இசை செய்வதற்கான பறை கருவிகள் செய்வதற்கு, மேலதாளங்கள் செய்வதற்கான அந்த தோல் கருவிகள் செய்வதற்கு எல்லாத்திற்கும் சொற்பமான மாடுகள் போதுமானதாக இருந்தது. ஆனா மாட்டுக்கறி உடலுக்கு ஆரோக்கியமானது. எக்ஸசைஸ் பண்ணணும்னா மாட்டை சாப்பிட்டுட்டு போ, ஓடணும்னா நீ மாட்டை சாப்பிட்டுட்டு ஓடினா தான் உன்னால ஓட முடியும். இந்த மாதிரியான சொற்பதங்கள். மாட்டுக்கறி என்பது மிகவும் ஆரோக்கியமானது, மாட்டுக்கறி என்பது உங்களுக்கு மிகவும் சத்தானது அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டாவுக்காக சொல்லப்படுவது. அப்படி சொல்லும் பொழுது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்களை தொடங்கி பெரும்பான்மை சமூகம் அந்த மாட்டை நோக்கி நகர்கிறது என்று வைத்துக் கொள்வோம். சொற்பமான அளவு மாடுகள்
இந்த தேவையை, இந்த டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியுமா? சொல்லுங்க. அப்ப எந்தெந்த மாதிரி சொற்பமான டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியாதுன்னா அடுத்து என்ன கட்ட மாடுகள் அடிமாடுகளாக வரும்? பால் உற்பத்தி குறைவாக இருக்கக்கூடிய மாடுகள் அடுத்து அடிமாடுகளாக வரும். ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒருத்தர் வந்து 25 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறக்கிற மாடை எவனாவது அடிமாடை அனுப்புவானா? அவன் மடையன் அப்படி அனுப்புனான். எதை அனுப்புவான்? 2 லிட்டர் தான் பால் கறக்குது, இதை வச்சு வளர்க்கறதுக்கு அடிமாடுக்கு போனா ஒரு அமௌண்ட் கையில தேரும், அனுப்பிவிடுவாங்களா? தமிழ்நாட்டில் 2-3 லிட்டர் பால் கலக்கக்கூடிய மாட்டினங்கள் என்னென்ன சொல்லுங்க. இதுல ஏதாவது வெளிநாட்டு மாட்டினம் வருமா? அத்தனை நாட்டு மாடம். அப்ப கசாப்பு கடைக்கு நீங்க இந்த பீஃப் ப்ரொபகண்டா பண்ணும் பொழுது அடிமாடுகளாக வரக்கூடிய மாடுகள் என்னவாக இருக்கும் சொல்லுங்க. நாட்டு மாடுகள் தான் அடிமாடுகளாக வரும். செர்சி மாடு என்னைக்காவது அடிமாடா போற காட்சியை நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? ரோடுல கார்ல நீங்க போயிட்டு இருப்பீங்க, கூட்டமா அந்த கேபின்ல எடுத்துட்டு போவாங்க, அங்க செர்சி மாடு நின்று பார்த்திருக்கீங்களா? வெள்ளையா நாட்டு மாடுகள் தானே போகுது. ஏன் செர்சி மாடு போறது இல்ல? ஏன்னா அது பால் கறக்கிற வரைக்கும் தேவை. அப்படியே பால் கறந்து முடியக்கூடிய மாடு ஒரு மாடு 2 மாடு தான் இருக்கும். ஒரு லோடெல்லாம் போகாது. அது அங்கங்க தேவைக்கு அப்படியே பிரிச்சு விட்டுருவாங்க. லோடு எடுத்துட்டு ஒரு வேற ஊருக்கு போகுது அப்படின்னா அது என்ன? பால் கறக்காத மாடுகளை வியாபாரிகள் கசாப்பு கடைக்கு என்று வாங்கி செல்கிறார்கள். அடுத்து என்ன மாடு போகும் அப்படின்னா கெடரி, அதாவது ஆண் மாடுகள் வந்து அடுத்து விற்பனைக்கு போகும். ஆண் காளைகள், காளை கண்ணுக்குட்டிகள் இதெல்லாம் விற்பனைக்கு போகும். பிறந்த உடனேயே தேவைப்படலை, பாலும் கறக்காது. இப்போ இதில் பாலும் கறக்காது, தேவையும் இல்லை அப்படிங்கும் பொழுது இதில் வந்து ஜெர்சி மாட்டு கண்ணுக்குட்டிகளும் அடிமாடுக்கு தான் போகுது. அதாவது இந்த மாடுகள், ஆண் மாடுகள். அதே போல காளை கண்ணுக்குட்டி நாட்டு மாடுகளும் போகுது. இப்போ நாட்டு மாடுகளில் இன்னொரு தேவை இருந்துச்சு. இயற்கை வேளாண்மைக்கு இந்த நாட்டு மாடுகளில் காளை கண்ணுக்குட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுழி பார்ப்பாங்க. இது நம்ம மரபு. இந்த சுழி பார்க்கும்பொழுது ஒரு சில சுழிகள் இருக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் காளை மாடுகளாக, ஜல்லிக்கட்டு காளைகளாக நம்ம வளர்க்குறோம். ஜல்லிக்கட்டு காளைங்கிறது எப்படின்னா பிறக்கிற 10 குட்டியில் ஒரு குட்டியை தான் எடுப்பாங்க. இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். 10க்கு ஒரு குட்டி ஜல்லிக்கட்டுக்கு ஒர்த்தா இருக்கும். அதனால அந்த ஒரு சுழி பார்த்து தான் எடுத்துக்குவாங்க. மற்ற காமனாக இருக்கக்கூடிய சுழி மாடுகள் எல்லாமே வேலை செய்கிற மாடுகளாக போகும், உழவு ஓட்டக்கூடிய மாடுகளாக போகும். காயடிக்கப்பட்டு அந்த மாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காயடிக்கப்பட்டு அது வந்து எருதுகளாக மாறுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எருதோடைய தேவை இன்னைக்கு யாராவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? விவசாயத்திற்கு எருதுகளுடைய தேவை இன்னைக்கு பெருவாரியாக குறைந்து விட்டது. இன்னைக்கு எல்லாம் டிராக்டர் இதெல்லாம் பண்றாங்க. சில பேர் கேட்பாங்க, ஓ மாட்டை வச்சு பாரிசாலன் என்னடா இவ்வளவு பிற்போக்குவாதியா இருக்க, மாட்டை வச்சு உழவு ஓட்ட சொல்றான் போல நம்மள அப்படின்னு கேட்பீங்க. நான் கேட்கிறேன், டிராக்டர் வச்சு நீங்க உழவு ஓட்டுற இல்ல, நீ எதனால உழவு ஓட்டுற? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. உழவு ஏன் ஓட்டுறீங்கன்னா இந்த உள்ள இருக்க அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாத்தையும் பிடித்து மண்ணை லூஸ் பண்ணி விடணும். இந்த மண்ணை லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு விவசாயத்துல? இப்போ காட்டில் மண்ணை யாரும் லூஸ் பண்ணி விடல, காட்டில் இதெல்லாம் வளருது. இந்த மண்ணை விவசாயத்தில் லூஸ் பண்ணி விட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இப்படி லூஸ் பண்ணி விட்டாதான் பல்லுயிர் பெருக்கம் என்பது அந்த மண்ணில் அதிகரிக்கும். அந்த பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னா என்னன்னா மண்புழுவில் தொடங்கி சிறு சிறு வண்டுகளில் தொடங்கி எல்லாமே அந்த அந்த லூஸான மண்ணுக்குள்ளே தான் ஈஸியாக வந்து உற்பத்தி ஆகும். அப்போ அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் மண்ணெல்லாம் பிரட்டி விடுறோம். இப்போ நான் கேட்குறேன், டிராக்டருக்கு ஒரு டயர் என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிராக்டரோட டயரை நீங்கள் ஓட்டும் போது அதில் மண்புழு வந்து அப்படியே மண்புழு மேலே ஒரு டிராக்டர் டயரை ஏற்றுனீங்கன்னா மண்புழு உயிரோடு இருக்குமா? அப்போ நீங்கள் ஒரு டிராக்டர் வச்சு உழுகும் பொழுது நீங்கள் மண்புழு எல்லாத்தையும் நசுக்கியே கொண்டுருவீங்க. கரெக்டா இல்லையா? அப்போ இதிலிருந்து இந்த உழுகணும், ஆனால் மண்புழு சாகக்கூடாதுன்னா இருக்கிறதுலே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வேற என்ன? நாளைக்கு ரோபோட்ஸ் வரலாம். நாளைக்கு ரோபோட்ஸ் வந்து மிதிக்காத ரோபோட்ஸ் வந்து எப்படி நடந்து போயிட்டு உழுகிறதுக்கு ஏதாவது டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அது வரைக்கும் நமக்கு இருக்க ஒரே வழி என்ன? மாடு தான், எருது மாடுகள் தான். அப்ப இயற்கை வேளாண்மையை மாடு இல்லாமல் செய்ய முடியாது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஐயா நம்மாழ்வாரும் அதுதான் சொல்கிறார்கள். அப்ப இந்த மாடு இல்லாமல் இயற்கை வேளாண்மை செய்ய முடியாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன? அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தை அரசு வேலையாக அறிவிப்போம்ங்கிறாங்க. என்ன மாதிரி விவசாயத்தை? கெமிக்கல் ஃபார்மிங் பண்ண போறாங்களா? நான் ஏன் நாம் தமிழர் வச்சு சொல்றேன்னா, இந்த வேலையை செய்வது நாம் தமிழர் செய்யும் பொழுது தான் எனக்கு கோவம் வருகிறது. திராவிட கழகம் செய்யும் பொழுதோ தீக்காக்காரங்க செய்யும் பொழுதோ அவர்களுக்கு வந்து பகுத்தறிவு என்பது 1% கூட கிடையாது. அவர்கள் இதை சொல்லும் பொழுது நான் சிரிச்சுட்டு போயிடுவேன், போடா முட்டாளுகளான்னு போயிடுவேன். நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், மரபை காக்க போகிறேன், ஆனால் நான் வந்து இயற்கை வேளாண்மை மீட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இயற்கை வேளாண்மை அழிக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதை பார்த்துட்டு நான் சும்மா போக முடியாது.
அப்ப மாட்டை உண்ணக்கூடாதுன்னு பாரிசாலன் சொல்வதற்கும் மாட்டை உண்ணக்கூடாது என்று ஹெச்ராஜா சொல்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்கடா, புரிதல் அற்றவர்கள் தான் நான் சொல்றேன். நானும் மாட்டை உண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். மாட்டை உண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்ல, மாட்டை உண்ண வேண்டும் என்று நீ சொல்லாதேங்கிறேன் நான். இஸ்லாமியர்கள் உண்கிறார்களா, உண்டு கொள்ளட்டும். வேற ஏதோ ஒரு சமூகம் நீங்க சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டில் சிறுபான்மையர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மாட்டுக்கறி தான் மிக எளிய உணவாக இருக்கிறது, விலை குறைவான. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான போய் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான போய். கிலோ மாட்டுக்கறி எவ்வளவுங்க சொல்லுங்க நீங்க. 1 கிலோ மாட்டுக்கறி எவ்வளவு சொல்லுங்க. தெரியாதா? வாங்கி சாப்பிட்டது இல்லையா? நீங்க இந்த புரட்சியில ஈடுபடலையா? யாராவது சொல்லுங்க. 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும். ஏழை எளிய மக்களுடைய உணவா அது மாட்டுக்கறி? 1 கிலோ மாட்டுக்கறி நீங்க வாங்கி டெய்லியும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கா காசு? ஏழை எளிய மக்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு கிலோ வாங்கி சாப்பிடுவாங்களா? கோழிக்கறி எவ்வளோ கிலோ? இந்த கோழிக்கறி கிண்டல் அடிக்கிறது. உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுடைய உணவுனா கோழிக்கறிங்க. மீன் எவ்வளோ கிலோ? நீங்க மீன் வேரி ஆகும், ஒவ்வொரு ரகத்துக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். நான் சொல்றது வாவல் இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன், எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் வாங்கக்கூடியவன் நான், புரிந்து கொள்ளுங்கள். என்னமோ இந்த உணவை உண்ணாத வீகன் பையன் நினைச்சுக்காதீங்க, சரியா? நான் எல்லா உணவுகளையும் உட்கொள்ளக்கூடியவன். எனக்கு தெரியும் கசாப்பு கடையில் எவ்வளோ விலை விற்கும், ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ விலை ஏறும் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை கிளப்பாதீங்க. மீனுடைய விலையில் இப்போ வாவல், நம்ம ஏரியில் வளர்க்கக்கூடிய மீன்கள், குளத்து மீன்கள்லாம் இருக்குல்ல, அதில் கட்லா இதெல்லாம் வரும். இதெல்லாம் கிலோ 150 ரூபா. உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுடைய உணவு என்று பார்த்தால் புரோட்டீன் இதில் மீன் தான் அடங்கும், மீனும் கோழியும் தான் அடங்கும். மாட்டு இறைச்சி விலை அதிகம். ஒரு காலத்தில் மாட்டு இறைச்சி ஏன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா திங்கிறதுக்கு ஆள் இல்லை, உண்பதற்கு ஆள் இல்லை. அதனால என்னன்னா மாட்டை போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா கிலோ 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருந்த காலம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்க இந்த ஒரு ப்ரொபகண்டா பண்ணி 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 ஏன் அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் மாட்டுக்கறி அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு? ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுக்கறியோட கன்சப்ஷன் என்பது மிக 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 கம்மி தமிழ்நாட்டில். அதனால மாட்டினங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தது. சரி, ஏங்க மாட்டை அடிச்சா சாப்பிட்டு, இப்போ நம்ம ஆட்டை அடிச்சு சாப்பிட்றோம் அது அழிஞ்சு போச்சா, பண்ணி அடிச்சு சாப்பிட்றோம் அழிஞ்சு போச்சா, கோழி அடிச்சு சாப்பிட்றோம் அழிஞ்சு போச்சா, மீன் அடிச்சு சாப்பிட்றோம் அழிஞ்சு போச்சா, மாடு மட்டும் அழிஞ்சு போய் ஏன் பாரி பேசுறீங்க? நீங்கள் ஒரு கேள்வி வந்திருக்கணும், ஆனால் யாரும் கேட்கல. நான் சொல்லிடுறேன். மாடு கருத்தரிப்பதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும்? 9 மாதம், 9.5 மாதம் ஆகும். ஆடு கருத்தரிப்பதற்கு 150 டேஸ், 150 நாட்கள் ஆகும். பன்னி கருத்தரிப்பதற்கு 140 நாட்கள். மாடு முழுமையான மாடாக வளர்வதற்கு, ஒரு மாடு பிறந்து முழுமையான ஒரு அடல்ட்ஹுட்னு சொல்லுவாங்களா, அந்த அடல்ட்ஹுட்டுக்கு வரக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஆடு 1 வருஷத்துக்குள்ள, பன்னி 1 வருஷத்துக்குள்ள. அப்ப மாட்டுக்கறியை உங்களால வேகமா உற்பத்தி பண்ண முடியுமா? ஆட்டுக்கறி அதிகமா உற்பத்தி பண்ண முடியுமா? கோழி சில நாட்கள், 60 டேஸ். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், நீங்க உணவு கன்சப்ஷன் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு அறிவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் மாட்டுக்கறியை நீங்க ப்ரமோட் பண்ணவே கூடாது. அதுவும் இயற்கை ஆர்வலராக இருந்து கொண்டு இயற்கை வேளாண்மை மீட்க வேண்டும் என்று சொல்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் மாட்டுக்கறியை ப்ரமோட் செய்யும் நடவடிக்கையில் இறங்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி திங்கக்கூடாது என்று பிஜேபி காரர்கள் அங்க அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, கொலை செய்கிறாங்க அப்படின்னா அதை கண்டியுங்கள். மாட்டுக்கறி உண்பது அவரவர் விருப்பம், அவரவர் உணவு பழக்கத்தில் நாம் தலையிடவில்லை, அதை கண்டிங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் மாட்டுக்கறியை தினம் தினம் உண்டாலும் கூட மாடு அழிஞ்சிடாது. ஏன்னா அவங்க சிறுபான்மை. ஆனா இந்த மாட்டுக்கறி உணவால உனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்று நீங்கள் வாதிட்டால், எந்த சாதிக்காரன் எந்த ஊர்ல பசுமாட்டை பலி கொடுக்கிறான்? ஏன்னா மாட்டு நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பலி கொடுத்துட்டு அப்படியே விட்டுலாம் வரமாட்டாங்க, கரெக்டா? எருமை பலி தமிழகத்தில் நடக்கிறது, பன்றி பலி தமிழகத்தில் நடக்கிறது, ஆட்டு பலி நடக்கும், சேவல் பலி நடக்கும், சரியா? இந்த உணவு எல்லாத்தையும் நம்ம ஆண்டவனுக்கு போட்டு அப்படியே வந்துட மாட்டோம், நம்ம தான் சமைச்சு சாப்பிடுவோம். அவருக்கு முதல்ல வச்சுட்டு என்னுடைய நடைமுறை பன்றிக்கறி எடுக்கிறீங்க. ஏங்க பன்றிக்கறி தாங்க மாட்டுக்கறிக்கு மாற்று, வேற என்னங்க மாற்று? நீங்க பன்னிக்கறி யாரும் திங்கிறது இல்ல, அவங்க சாப்பிட போறாங்க. நீங்க மாட்டுக்கறியை ப்ரோமோட் பண்றீங்கல்ல, ஏன் பன்னிக்கறியை ப்ரோமோட் பண்ணலன்னு தான் என் கேள்வி. ஏன் பண்ணல? அது நீங்க ப்ரோமோட் பண்ணும்போது இந்த பகுத்தறிவாளர்களுக்கு எல்லாம் கோவம் வருது. காரணம் என்ன தெரியுமா? அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய போராக பார்க்கிறீர்கள். இதே தான் இந்துத்துவம் பார்க்கும். நீங்க மாட்டுக்கறியை ப்ரோமோட் பண்ணும்போது இவன் மாட்டை புனிதம் என்று கருதி உண்ணல, இவர்கள் பன்றியை அசிங்கம் என்று கருதி உண்ணல. ரெண்டுமே மூட நம்பிக்கை, கரெக்டா? ரெண்டுமே மூட நம்பிக்கை.
ரெண்டுமே உயிரினம் தான், அதில் புனிதமும் கிடையாது, இதில் அழுக்கும் கிடையாது. வளர்க்கும் விதத்தில் வளர்த்தால் ரெண்டும் ஒன்று தான். ஒரு மாட்டை ரோட்டில் மேய விட்டு வளர்த்திங்கன்னா அதுலேயும் புழுக்கள் நோய் இதெல்லாம் இருக்கும். ஒரு பன்னியை வந்து ஆரோக்கியமாக வளர்த்திங்கன்னா அதுவும் சுவையான உணவாக இருக்கும். இவ்வளோதான் விஷயம். இவன் பண்ணுறதும் ஒரு பிற்போக்குத்தனம் தான்.